ஷஅபானுடைய மாதம். அதிலும் அந்த ஷஅபான் மாதத்தில் 15ஆம் நாள் இரவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே தான் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். இந்த குர்ஆனை நாம் புனிதமிக்க இந்த பரக்கத் பொதிந்த இந்த இரவில் தான் நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இப்போ லைலத்துல் முபாரகா என்பதற்கு அதிகப்படியான முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், பெரும்பாலான எல்லோருடைய கருத்துக்கள் இந்த லைலத்துல் முபாரகாவுடைய அந்த இரவு என்று சொன்னால் ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு என்பதாக சொல்கிறார். அந்த 15ஆம் நாள் இரவு என்பதற்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை, ஒரு நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்தில் நாம் கேட்டிருப்போம் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இரண்டிற்கும் முரணாக தெரிகிறது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் நிஸ்ஃபு ஷஅபானுடைய இரவில் இறக்கி வைத்திருக்கிறார் என்றும், இன்னொரு ஆயத்தின் படி லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே இதற்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லவ்வுல் மஹ்ஃபூலிலிருந்து குர்ஆனை மொத்தமாக முதல் மாதத்தில் இறக்கி வைத்தது நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15ஆம் நாளினுடைய இரவு. அந்த முதல் மாதத்திலிருந்து பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்டது அது லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு என்பதாக அங்கே விளக்கம் சொல்லுவார்கள். அந்த இறக்கப்படுதல் என்பது இரண்டு வகையாக, ஒன்று லவ்வுல் மஹ்ஃபூலிலிருந்து முதல் வானத்திற்கும் முதல் வானத்திலிருந்து பூமிக்குமாக இரண்டு வகையாக இறக்கப்பட்டதை தான் அதற்கு விளக்கம் என்பதாக பெருமக்கள் சொல்கிறார்கள். எனவே இரண்டு இரவுகளிலும் இறக்கப்பட்டது என்பது ஒரு சரியான கருத்து என்பதாக சொல்லி தருகிறார்கள். ஆக நிஸ்ஃபு ஷஅபானுடைய மாதம் ஒரு சிறப்பு, நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15ஆம் நாளுடைய இரவு ஒரு சிறப்பிற்குரிய நாள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அன்றைய இரவில் தான் நாம் 3 யாசீன்களை நாம் ஓதுகின்றோம். அந்த 3 யாசீன்கள், முதலாவது யாசீன் வாழ்வாதாரம், விசாலமான ரிஸ்குக்காக வேண்டி ஒரு யாசீன் அங்கே ஓதப்படுகிறது. அதே போல இரண்டாவது யாசீன், அன்றைய இரவிலே ஓதுகின்ற இரண்டாவது யாசீன் நீண்ட ஆயுளுக்காக வேண்டி, அதே போல ஆரோக்கியமான ஆயுளுக்காக வேண்டி, விசாலமான ரிஸ்க் இருக்கிறது, அது அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் உடலில் ஆரோக்கியம் வேண்டும், அதே போல நீண்ட வயசு வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் அந்த ரிஸ்கை அனுபவிக்க முடியும். எனவே இந்த இரண்டிற்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது, அந்த 4 யாசீன் ஓதப்படுகிறது. மூன்றாவது ஒரு யாசீன் நோய் நொடி இல்லாத, கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லாத, சிரமங்கள் இல்லாத அந்த வாழ்வாதாரத்தை வேண்டும். எல்லாம் இருக்கிறது, நீண்ட ஆயுள் இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, அதே போல விசாலமான ரிஸ்க் இருக்கின்றது. ஆனால் மனிதனுக்கு கவலைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் மாறி மாறி வந்தார் என்று சொன்னால் அவனால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த 3 விஷயங்களை வைத்து முன்வைத்துதான் அன்றைய இரவிலே 3 யாசீன்கள் ஓதி துஆ செய்யப்படுகிறது. எனவே அந்த 3 யாசீன் ஓதிதான் துஆ செய்யணுமா, அது ஹதீஸ்ல வந்திருக்கா, அது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா என்றெல்லாம் கேட்கக்கூடாதாக என்னது என்ற அடிப்படையில் நாம் சொல்லவில்லை. அதாவது இது எல்லாம் பெருமக்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யாசீன் சூரா ஓதுவதினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றது என்பதற்கு பல ஹதீஸ்கள் இருக்கின்றன, ஆதாரங்கள். பல ஹதீஸ்களிலே தெளிவான பல ஆதாரங்கள் அந்த யாசீன் ஓதுவதினால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொன்னால், யார் காலை நேரத்தில் யாசீன் சூராவை ஓதுகின்றாரோ அவருக்கு மாலை வரை அல்லாஹ்வுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். அதே போல யார் இரவனுடைய ஆரம்பத்தில் யாசீன் சூரா ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு காலை வரை அவருடைய அனைத்து காரியங்களும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வருகின்றார்.
ஓதுகின்றார் என்று யாசீனுக்கு ஒரு சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். அதே போல யாசீன் எந்த நோக்கத்திற்காக யாசீன் ஓதப்படுகின்றதோ அந்த நோக்கம் அவருக்கு அது கிடைக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அதே போல உங்களிடம் இறந்து போனவர்கள் மூத்தானவர்களுக்காக வேண்டிய சூரத்து யாசீன் ஓதுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. இப்படி நிறைய விஷயங்கள் யாசீன் சூரா கல்புல் குர்ஆன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். யாசீன் சூரா இருக்கிறது, அது குர்ஆனுடைய கல்வி என்பதாக சொன்னார்கள். இப்படி நிறைய சிறப்புகள் உள்ள அந்த யாசீன் சூராவை அன்றைய நாளில் நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஓதி கேட்கின்றோமோ அந்த நோக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அந்த முதலாவது வானத்திற்கு நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15ஆம் நாள் இரவில் முதலாவது வானத்திற்கு ரப்பல் ஆலமீன் இறங்கி வருகின்றார். ஒவ்வொரு நாளும் இறங்கி வரக்கூடிய ரப்பல் ஆலமீன் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகின்றார். அதிலே விசேஷமாக நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15ஆம் நாள் இரவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திற்கு மக்ரிபில் இருந்தே ரப்பல் ஆலமீன் இறங்கி வருகின்றார். இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கின்றார், அலா மின் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு அலா மின் முஸ்தர்ஸின் ஃபர்ஸுஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மூன்று விஷயங்களை பிரதானமாக மூன்று விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே வைக்கின்றார். இடத்திலே யாராவது மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகின்றேன். இடத்திலே யாராவது உடல் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் சுகத்தை பகிர்கின்றேன். அதே போல இடத்திலே ஏதாவது ரிஸ்கி விசாலத்தை யாராவது கேட்பவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் ரிஸ்கி விசாலமாக நான் தருகிறேன் என்பதால் அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹ் இதையெல்லாம் தருவதாக வாக்குறுதி கொடுக்கின்ற அந்த ஹதீஸுகள், நம்பகமான அந்த ஹதீஸுகள் வருகின்ற பொழுது அந்த ஹதீஸுகளை வைத்து, எனவே இந்த நேரத்தில் நாம் துஆ கேட்கின்ற பொழுது நிர்மலம் துஆ கேட்பதை விட யாசீன் ஓதி நாம் துஆ கேட்கின்ற பொழுது அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த நியத்திலே தான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பெருமக்கள் இந்த இப்ப முறைகளை நமக்கு ஏற்படுத்தி செய்து கொடுத்திருக்கிறார். அதனால இந்த யாசீன் ஓதுன்னு நான் கட்டாயப்படுத்தி நாம் சொல்லவில்லை. நீங்க நினைச்சா ஓதுனா ஓதிக்க ஓடாம அது ரெண்டாவது விஷயம். அதே நேரத்தில் 3 யாசீன் தான் ஓதுன்னு சேர்த்தல்ல, ஒரு யாசீன் ஓதுனாலும் போதுமானது. அதே நேரத்தில் சுபஹ் வரைக்கும் என்னது டைம் இருக்கு, மக்ரிப் பிறகுதான் ஓதுன்னு அவசியம் இல்லை. இஷா பிறகு கூட என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். ஆனால் இதையெல்லாம் ஓதி கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் இரவிலே உங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதனால் பெருமக்கள் நமக்கு ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த இரவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விசேஷமான சில விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். இந்த இரவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவிற்கு 4 பெயர்கள் கொண்டிருக்கிறது. இந்த இரவுக்கு லைலத்துர் ரஹ்மத் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அருள் நிறைந்த ஒரு இரவு என்பதாக. அதே போல லைலத்துல் முபாரக்கத் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறது இந்த இரவு. என்று சொன்னால் இந்த இரவில் அல்லாஹ் பரக்கத்துகளை, அவருடைய அருள் விசாலமான பரக்கத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறார். மூன்றாவதாக இந்த இரவுக்கு லைலத்துல் ஸத்ர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. லைலத்துல் ஸத்ர் என்று சொன்னால் அதாவது தீர்மானிக்கப்படக்கூடிய, சீட்டு கொடுக்கப்படக்கூடிய இரவு என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலா கதரை நிர்ணயம் செய்து, ஒரு மனிதனுடைய கலா கதர் நிர்ணயம் செய்து ஒப்படைக்கப்படக்கூடிய இரவு என்பதனால் லைலத்துல் ஸத்ர் என்ற பெயரும் இருக்கிறது. அதே போல இந்த இரவுக்கு லைலத்துல் பராஅத், அதாவது விடுதலையாகக்கூடிய இரவு என்பதாக இந்த இரவிற்கு பெயர் சொல்லுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இரவில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து நிறைய பேர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தேடி சென்றேன். அன்றைய நாள் ஒரு நாள் இரவிலே நாம் தேடி சென்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. எனவே பல இடங்களில் தேடி கடைசியாக ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லப்படக்கூடிய அந்த கபர்ஸ்தானிற்கு அருகில் நாம் வருகின்ற பொழுது அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருமுகத்தை வானத்தில் வந்து உயர்த்தி, கையை உயர்த்தி அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசுகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ் ரசூல் உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இல்லை யார் ரசூலுல்லாஹ், நீங்க வேறு மனைவியுடைய வீட்டிற்கு சென்று விட்டீர்கள்
இருக்கிறீர்களோ என்று நினைத்து நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷாவே இன்றைய நாள் என்ன நாள் என்று தெரியுமா? நிஸ்ஃபு ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த இரவிலே கலிப கூட்டத்தாருடைய அவர்களுடைய கூட்டத்தாருடைய அந்த ஆடுகளுடைய முடி அளவிற்கு எவ்வளவு முடி இருக்கும்? அவரிடத்திலே கலிப கூட்டத்தார் என்று சொன்னால் அவரிடத்தில் ஆடுகள் மேய்ப்பது அவர்களுடைய குலத்தொழில். அப்ப ஆடுகள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்கள், அந்த கூட்டத்தாருடைய ஆடுகள் இருக்கக்கூடிய முடி அளவு, அப்படி முடி எவ்வளவு முடிகள் அதில் இருக்கும், ரோமங்கள் எவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு ஆடுகளுக்கும், அவ்வளவு பேரை அல்லாஹ் இந்த இரவில்தான் லைலத்துல் பராத் என்று சொல்லப்படும் இந்த இரவில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து விடுதலையாக்குகின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு இரவு தான் பராத்துடைய அந்த இரவு. அப்ப அந்த நேரத்தில் அந்த இரவு நாம என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ்விடத்தில் அளவு அதிகமாக துஆ செய்ய வேண்டும், இபாதத் அதிகமாக செய்ய வேண்டும். எத்தனை சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சுஜூதில் கிடந்து அழுது அவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் சுஜூதிலே கிடைக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் நினைத்து விட்டேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்களோ என்று. சுஜூதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்களோ என்று நினைத்து அவர்களுடைய அந்த கட்டவரலை நான் என்ன செய்து கொஞ்சம் அசைக்கின்ற பொழுது அந்த கட்டவரல் என்ன செய்து கொஞ்சம் அசைத்தது. அதை பார்த்ததற்கு பின்னால் எனக்கு மனதில் நிம்மதி வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக தான் இருக்கிறார்கள். நினைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஓதக்கூடிய ஒரு சில துஆக்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மனனம் செய்து கொள்கிறார்கள். மறுநாள் கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நேற்று இரவு நீண்ட நேரம் நீங்கள் சுஜூதிலே வணக்கத்தில் இருந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15ஆம் நாளுடைய இரவு. அன்றைய இரவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய கமாக்குதலை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டதை அந்த இரவிலே தான் கொடுக்கப்படுகின்றது. எனவே அந்த இரவிலே நான் என்னுடைய ரப்பிடத்திலே அழுது நான் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதற்காக ரப்பிடத்திலே நான் அழுது நான் அதிகமாக துஆ செய்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய சிறப்புகளை அடங்கி இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் பராத்துடைய அந்த இரவு. எனவே அப்படிப்பட்ட அந்த இரவை நம்மளை நோக்கி வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு, அடுத்த வரக்கூடிய வியாழன் மாலை மகரிப் பின்னால், அது வெள்ளி இரவு என்று நாம் சொல்வோம் அல்லவா, அந்த இரவு தான் லைலத்துல் பராத்துடைய இரவு. அந்த இரவிலே நாம் அதிகமாக வணக்கங்களை செய்து அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அந்த இரவிலே யாரெல்லாம் மன்னிப்பு வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகின்றார். இல்லா மின் இஸ்னைனி, 2 பேர்களை தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒன்று முஸ்லிம் என்றும் இன்னொரு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு இன்னொரு ஆளாக சொன்னார்கள் முஸ்லிம் என்பதாக ஒருவருக்கொருவர் குரோதம் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது 2 பேர்களை பெருமானார் 2 பேர்களை தவிர அல்லாஹ் மற்றவர்கள் எல்லாத்தையும் அந்த இரவிலே எல்லாம் மன்னிக்கின்றார். அதிலே ஒரு ஆள் யார் என்று சொன்னால் முஸ்லிம் குரோதம் கொள்ளக்கூடியவர்கள், யார் ஒருவருக்கொருவர் குரோதங்களை வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அன்று இரவிலே மன்னிப்பு இல்லை என்றும், அதே போல 2வதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்லு நஃப்ஸி, யார் தற்கொலை செய்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் அன்று இரவிலே மன்னிப்பு இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமான நம்முடைய மன்னிப்பை தரக்கூடிய அந்த இரவிலே நாம் பாக்கியமாக கருதிய அந்த இரவை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அதை விட்டுவிட்டு நாம் அந்த இரவிலே அந்த லைஃபான ஹதீஸை என்று சொல்லி பல பேருக்கு சில பேர்களை போன்று நாம் அதை ஒதுக்கிவிடக் கூடாது என்பதை விலகில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரணம் என்ன சொன்னால், சொல்வார்கள் ஹதீஸுகளை வல்லுநர்கள் சொல்வார்கள், ஒரு ஹதீஸில் இருந்து நாம் ஒன்றை எடுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு ஃபர்ல் வாஜிப் எடுப்பதற்கு தான் சஹீஹான ஹதீஸ் தேவைப்படுகிறது. ஒரு காரியத்தை நன்மையான ஒரு காரியம் இபாதத்துடைய காரியத்திற்கு சஹீஹான ஹதீஸ் தேவையில்லை, பலகீனமான ஹதீஸ் போதுமானது. அதோடு மட்டுமல்ல, இப்படியும் சொல்வார்கள், அதற்கு லைலத்துல் பராத்துடைய சம்பந்தமாக 20க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ஒரு ஹதீஸ் அல்ல, 2 ஹதீஸ்கள் அல்ல, 20
ஹதீஸை